கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத வார்த்தை ஆதியாகமம் 2வது வசனம் 3வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்க, கர்த்தருடைய வேத வசனம் விதமாக சொல்லியிருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போலதான் நம்முடைய குடும்பங்களிலும் சத்துருவானவன் பல விதங்களிலே நம்முடைய நன்மைகள், நம்முடைய சரீரத்துள்ள ஆரோக்கியங்கள், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கைகள், நம்முடைய தலைமுறைகளுடைய வாழ்க்கைகள் எல்லாவற்றையும் வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் சத்துரு மாற்றி வைத்திருக்கிறான். இருள் அவைகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டது போல சகலவற்றையும் அவருடைய வார்த்தையினால் அவர் சகலவற்றையும் அவர் சிருஷ்டித்து மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சகல இருளையும் வெறுமையும் ஒழுங்கின்மையும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய வார்த்தையினால சகலவற்றையும் மேன்மையாய் மகிமையாய் அவர் மாற்றினது போல நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய கைகளின் பிரயாசங்களையும் நம்முடைய தலைமுறைகளையும் நம்முடைய சந்ததியும் அவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.